श्रीशैलेशदयापात्रं दीपक्त्यातिगुणार्णवं यतीन्द्रप्रवनं वन्दे रम्यजामादरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहरस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यथेव नियमेन मतन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलापि रामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं शरश्च महदास्वयभट्टनाद श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्कृतेऽनुपरकालयतीन्द्रमिश्रा श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. அனைவருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி இருந்த மாதங்கள்ல வந்து நம்ம முதல் 3 ஆழ்வார்கள் நம்ம தொடக்கணும். பொய்கை ஆழ்வார் நம்ம ஒரு மாதம் பார்த்தோம், அப்புறம் ஓரிரு பாசுரம் பார்த்தோம். பொய்கை ஆழ்வார் வந்து அப்புறம் அந்த பொய்கை ஆழ்வாருடைய அந்த முதல் திருவந்தாதி ரசிச்சதுக்கு அப்புறம் அடுத்த மாதம் வந்து 2ஆம் திருவந்தாதிய அந்த ஒரு 100 பாடல் எழுதின பூதத்தாழ்வார் இது பார்த்தோம். அதுக்கப்புறம் தொடர்ச்சியா நம்ம பேய் ஆழ்வாரை நம்ம பார்த்துருக்கணும், ஆனா அதுக்கு நம்ம காலமும் ஒத்துழைக்கல. ஸோ இன்னைக்கு தான் ரொம்ப மாசம் கழிச்சு நம்ம ரெசியூம் பண்றோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து அந்த 3ஆம் திருவந்தாதியை கம்போஸ் பண்ண அந்த பேய் ஆழ்வார். ஆனா இப்போ எப்பவுமே இந்த முதல் 3 ஆழ்வார்கள் சேர்த்து சொல்றதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கு. அதனாலதான் நான் திருப்பி வந்து அந்த முதல் திருவந்தாதியும் 2ஆம் திருவந்தாதியும் பத்தி லைட்டா டச் பண்ணிட்டு நம்ம 3ஆம் திருவந்தாதிக்குள்ள வரலாம். அதனாலதான் முதல் 3 ஆழ்வார்கள்னு எப்பவுமே சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம ரொம்ப விசேஷமா எல்லாரும் ஆழ்வார் பத்தி மட்டும் இது பண்ணாம அந்த ஆழ்வார் எப்படி நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு ஆழ்வாருமே அந்த வைகுண்டத்துல பகவானுடைய நித்திய கைங்கரியத்துல சதா சர்வகாலம், இப்ப நம்ம இந்த பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல கூட அவங்க கைங்கரியம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க அங்க நித்திய ஆழ்வார்கள் அவங்கலாம். ஏன்னா அவங்கலாம் காலத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கிறவங்க இல்லையா. சோ அப்ப அந்த நித்திய சூரிசா பகவானுக்கு தொடர்ந்து கைங்கரியம் பண்ணிக்கிட்டே இருக்கிற அந்த ஆழ்வார்கள் பூமியில அவதரிக்கிறார். 12 ஆழ்வார்களும் பகவானுடைய ஒரு அம்சங்கள் இல்லையா. அப்படி பார்க்கும்போது அந்த சங்க அவதரிக்கிறார், சக்கரத்தாழ்வார் அவதரிக்கிறார், அதே மாதிரி வந்து கருடாழ்வார் கருடனே பூமியில அவதரிக்கிறார். இப்படி பகவானுடைய பக்தி இலக்கியத்தை தமிழ்ல வேதத்துக்கு ஈக்குவலண்டா பாசுரங்களை எடுத்து சொல்றதுக்கு பக்தி இலக்கியங்களை காமிக்கிறதுக்காக ஆழ்வார்கள் வராங்கன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. இன்னைக்கு நம்ம உரையாட போற ஆழ்வார் பேய் ஆழ்வார். அந்த பேய் ஆழ்வார் எந்த நித்திய சூரியோட அம்சம் அப்படின்னா வால் இருக்கு இல்லையா, பகவானுக்கு வால் இருக்கு. இது ஒன் ஆஃப் த லீஸ்ட் நோன் வெப்பன். நிறைய பேர் என்ன நினைச்சுப்பாங்க, மகாவிஷ்ணுனா சங்கு சக்கரம் தான் வச்சிருப்பாரு, வால் வச்சிருக்க மாட்டாருன்னு நினைப்பாங்க. ஆனா நம்ம நார்த் இந்தியாலாம் நம்ம போனா நம்ம பார்க்கலாம், பகவானுக்கு வந்து 6 கைகள் இருக்கும், 8 கைகள் இருக்கும் போது அஷ்டபுஜ பெருமாள், ஆக்சுவலா காஞ்சிபுரத்திலே இருக்காரு. அந்த மாதிரி வந்து புஜங்கள் 4 தாண்டி இருக்கும் போது பகவானுக்கு வால் தெரியும். அப்போ அந்த வாளா இருந்த ஆழ்வார் தான் வந்து நம்முடைய பேய் ஆழ்வார். அவருடைய சரித்திரத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். என்ன வாளுன்னு சொல்லிட்டேனே அப்படின்னு நம்ம நினைக்க வேணாம். ஏன்னா நம்மளோட ஹிந்து மதத்துல எல்லா மதத்திலையும் தெய்வங்களை ஒரு சாரமா மட்டும் காமிக்காம ஒரு சாரமா மட்டுமே காமிக்கும் போது ஹிந்து மதத்துல மட்டும்தான் all perspectives of that divine entity காமிப்பாங்க. when we say பகவான் is all powerful, all wise, omnipresent எல்லாமே நம்ம சொல்லும் போது பகவானோட இன்னொரு சைடும் இருக்கு. அந்த தர்மத்தை ஸ்தாபிக்கணும் அப்படின்னு இருக்கும்போது, சாதுக்களுக்கு பிரச்சனை அப்படின்னு வரும்போது பகவான் கம்ப்ளீட்டா இன்னொரு சைடு ஆஃப் இதை காமிப்பாரு. ஸோ அதுல அவருக்கு, ஏன்னா அப்பதானே நம்மளா போய் சரணாகதி ஆக முடியும். ஓகே, நம்ம சரணாகதி ஆகிற தலைவன் வந்து இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும் போது நம்ம ஏன் பயப்படணும், எதுக்குமே பயப்பட வேணாம்னு நம்ம இருக்கலாம் இல்லையா. ஸோ அந்த காரணத்தாலதான் தெய்வங்களே வந்து சம்டைம்ஸ் கோர ரூபத்துல இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா ஒரு ஷார்ப்பான ஒரு வெப்பன்ஸ் வச்சுக்கிட்டுலாம் இருப்பாங்க. ஸோ தன்னை தஞ்சம் அடைஞ்சவங்கள காப்பாத்துறதுக்கு அப்படின்னு. ஏன்னா நம்ம பண்ண கர்மாஸ் அந்த மாதிரி இருக்கிறதுனால, மூட்டையா இருக்கிறதுனால அதெல்லாம் காலி பண்ணணும் இல்லையா. ஸோ அதனால தெய்வங்களே அந்த வெப்பன்ஸ் எடுத்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்கலாம் பொதுவா. ஸோ இது சிம்பாலிக் ரெஃபரன்சஸ் மீனிங் எல்லாம் 1000 மற்றவங்க கொடுத்தாலுமே ரா டேர்ம்ல சொல்லணும்னா
பனிஷ் பண்றதுக்கு தான், டீமன்ஸ் எல்லாம் பனிஷ் பண்றதுக்காக தான் அப்படி இருக்கிறது. அதுக்காக தான் நம்ம பகவத்கீதையிலேயே கண்ணனே அர்ஜுனன் கிட்ட என்ன சொல்றாரு, நீ போர் பண்ணியே ஆகணும், நீ சத்திரியனா இருந்து நீ எஸ்கேப்லாம் ஆக முடியாது, காட்டுல போய் தபஸ் பண்ற அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காத, நீ ஒரு சத்திரியன், நீ வந்து போர் கருவிகள் நீ எடுத்துதான் ஆகணும், நீ தர்மத்தை ஸ்தாபிக்கணும்ன்ற போது யூ ஹேவ் டு டூ யுவர் டியூட்டின்னு சொல்றாரு இல்லையா. சரி, அப்படி கண்ணன் சொன்ன அந்த பகவான் வந்து அவரோட வாழ்க்கையில அவர் காமிச்சிருக்காரா அப்படின்னா, we need to go back to the olden time. புராணாஸ்ல அக்னி புராணா, ஒன் ஆஃப் த அகைன் ரொம்ப கம்மியா நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு புராணாஸ் அக்னி புராணால ஒரு சின்ன ஒரு சரித்திரம் வருது இந்த வால் பத்தி. அது எப்படி இந்த வால் வந்து வந்தது அப்படின்றது ஒரு சின்ன ஒரு சரித்திரம், ரொம்ப நல்லா இருக்கும், ஷார்ட். ஸோ என்னன்னா, அந்த ஒரு மேருமலைன்னு ஒன்று இருக்கு. இந்த மேருமலை இது எல்லாமே இந்த பூலோகத்திலேயே கிடையாது, அது புவர்லோகத்திலையும் கிடையாது, அது ஸ்வர்க்கத்திலையும் கிடையாது, அதெல்லாம் அப்பாற்பட்டு தேவர்களுக்கே அந்த பிளேன் ஆஃப் கான்சியஸ்னஸ்லாம் ஆக்சஸ் கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற, அதாவது தேவர்கள்லேயே சில தேவர்கள் மட்டும்தான் அந்த மேருமலைக்கெல்லாம் போக முடியும். அப்ப அந்த மேருமலைக்கு மேல பிரம்மா உட்காந்து தபஸ் பண்ணிட்டே இருக்காரு. அப்படி ஏகாந்தமா அவர் தபஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க தேவர்கள் எல்லாம் மேருமலையில இருக்கும்போது லோஹா அப்படின்ற ஒரு மகா அசுரன் 100 புஜங்களோட இருக்கு, 100 ஹேண்ட்ஸ் இருக்கு அவருக்கு. அந்த லோஹான்ற ஒரு அசுரன் வந்து என்ன பண்றாரு, ஹி இஸ் லைக் எல்லாரையும் பயமுறுத்தி அவருடைய வெப்பன்ஸால ஹி வாஸ் டார்மெண்டிங், லைக் எல்லாரையுமே டேமேஜ் பண்ணி இப்படி எல்லாரையும் விரட்டிட்டு இருக்கும் போது, அப்போ எல்லா தேவர்களும் ஆஸ் யூஷுவல் எல்லாரும் கிடுன்னு ஓடி போயிட்டு நம்ம பிரம்மா கிட்ட தான் கேட்பாங்க. ஸோ பிரம்மாவோட பூஜையை டிஸ்டர்ப் பண்ணி, நீங்க தான் என்ன காப்பாற்றணும், லோஹான்ற ஒருத்தர் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாரு, 100 புஜங்களோட இருக்காரு, எங்களுக்கே பயமாயிடுச்சு, எப்படி பேர்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சன் இங்க இருந்தாருன்னு எனக்கு தெரியல, ஆனா இந்த மேருமலையை விட்டு எங்களெல்லாம் விரட்டிடுவாங்க போல, நீங்க தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொன்ன உடனே பிரம்மா வந்து தன்னுடைய தபஸ் மூலமா யக்ஞத்தை வளைச்சு அவர் வந்து மந்திர சூக்தங்கள் எல்லாமே சொன்ன உடனே, பகவான் யக்ஞ புருஷன் இல்லையா, அக்கா சொன்னாங்க இல்லையா அக்னி பகவான், அந்த மாதிரி பகவான் தான் யக்ஞ பத்தின்னு ஒரு நாமமே இருக்கு பகவானுக்கு. ஸோ அந்த யக்ஞத்துல அப்படியே சாட்சாத் பகவான் வந்து அந்த லோஹான்ற அந்த ஒரு அசுரன் 100 கையை வச்சுட்டு இருக்காரு இல்லையா, அவரோட பகவான் யுத்தம் பண்ணி அந்த லோஹான்ற ஒருத்தன் கிட்ட தான் அந்த வால் இருந்தது, அந்த வால் அவன் கிட்டதே புடுங்கி அவனையே முடிச்சு விட்டுறாரு, 100 புஜங்களும் காலி ஆகுது. அப்போ அந்த லோஹான்ற ஒரு அசுரனை பகவான் பினிஷ் பண்ணதுக்கு அப்புறம், வதம் பண்ணதுக்கு அப்புறம், அந்த லோஹான்ற ஒருத்தருடைய பாடி, பிசிக்கல் பாடி, அந்த சரீரம் பூமியில விழுந்தது. அந்த பூமியில விழுந்ததுக்கு அப்புறம் பகவான் அவனுக்கு ஒரு வரம் கொடுத்தாரு. என்ன வரம்னா, உன் தபஸ் எல்லாம் வீணா போகாது, கவலைப்படாத, உன்னுடைய சரீரம் பூமியில விழுந்தது இல்லையா, இது எல்லாமே அயனா மாறிடும், இரும்பா மாறிடும். இந்த இரும்பு எல்லாத்தையும் வச்சு பூமியில நாளைக்கு பின்னொரு காலத்துல இதுல தான் வந்து வெப்பன்ஸே தயாரிப்பாங்க. ஸோ இப்போ இந்த வெப்பன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, மாடர்ன் வார்ஃபேர் வெப்பன்ஸ், இதுல உலகத்துல எல்லா இடத்துலயுமே யூஸ் பண்ற எல்லா போர்க்கருவிகளுமே அந்த லோஹான்ற அந்த ஒரு அசுரனோட சரீரத்துல தான் பூமியில விழப்பட்டது. ஸோ அதனால லோகம் லோஹா அந்த தமிழ் வார்த்தை அப்படி வருது இல்லையா, இது எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்கு. இப்போ நம்ம சயின்ஸ் படி நம்ம போனா கூட மீட்டியராய்ட்ஸ்லாம் நம்ம படிக்கிறோம் இல்லையா, வானத்துல இருந்து ஒண்ணு விழுது, அந்த மீட்டியராய்ட்ஸ் தான் பேசிக்கலா இது வந்து மீட்டியராய்ட்ஸ். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மெக்சிகோல நம்ம கண்டுபிடிக்கிறாங்க, ரஷ்யால கண்டுபிடிக்கிறாங்க, இது எங்கெந்தோ வந்து விழுந்தது. ஆனா இது இந்த பூமியை விட வயசு ரொம்ப மூத்ததா இருக்கு. அப்ப பூமியை விட வயசு ஒண்ணு மூத்ததா எப்படி வந்து விழணும், அப்ப பூமியை தாண்டி எங்கெந்தோ வந்து விழுந்திருக்கணும் இல்லையா, அந்த பூமியை தாண்டி அதுதான் நம்ம இதையும் கனெக்ட் பண்ணிக்கணும். பேசிக்கலா அந்த புராண இதிகாசங்களை நம்ம கனெக்ட் பண்ண, அந்த அயன் ஏஜ் எல்லாம் சொல்றோம் இல்லையா அந்த வெப்பன்ஸுக்கு, அதுக்கு முன்னாடி எல்லாம் சொல்ல முடியாது, ஒருவேளை வெண்கலத்தை வச்சுதான் சண்டை போட்டு இருந்திருப்பானுங்களோ தெரியாது. பட் அயன் எப்ப வெப்பனா உருவாகுச்சோ அதுக்கு முன்னாடி இந்த லோஹான்ற ஒரு அசுரன் வதம் பண்றான். அப்படி அந்த பகவான் அவன்கிட்ட இருந்தே உருவனதுல இருந்தா அந்த நந்தகி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, நந்தகி விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல 994th நாமம் வரும் நந்தகி அப்படின்னு. அந்த நந்தகின்ற வாளு அந்த லோஹான்ற அசுரன் கிட்ட தான் அவர் எடுக்கிறார். அந்த நந்தகி எப்படி வந்து தேவர்களை மேருமலையில காப்பாத்தினாரோ, பிரம்மாவை காப்பாத்தினாரோ, பகவானுக்கு நித்திய கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காரோ, அந்த வால் அந்த நந்தகி எப்படி இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு புராணத்துல டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. ரெட்டிஷா இருப்பாராம், ப்ளூ கலர் ஹியூ இருக்குமா, ப்ளூ கலர்ல அப்படியே அந்த ஷேடு இருக்கும். அண்ட் அந்த ஸ்வாட் இருக்குல்ல அந்த வால், அந்த ஸ்வாடோட பிடிக்கிற இடம் வந்து இட் வில் பி விஜில்டு வித் ஆல் தி ஜெம்ஸ், அப்படியே ரத்தனங்களோட இருக்கும் அந்த பிடிக்கிற இடம். ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த அந்த வால் பகவான் கையில் இருக்கிற நந்தகி. பஞ்சாயத்து ஸ்தோத்திரம்ல கூட வரும் அதோட டிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம். பிளஸ் அட் த சேம் டைம் இது எப்பவுமே வார்ல இருக்கிறதுனால, ஆல்தோ இது ப்ளூவோட ஷேட்ல இருந்தாலும் அசுராஸ் அண்ட் ராட்சசாஸ்க்கு வந்து அவங்களை டிஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால இட் வில் பி சம்டைம்ஸ் ஸ்மியர்ட் வித் பிளட். ஸோ அந்த மாதிரி இருக்கும் அந்த நந்தகி.
அந்த நந்தகி அந்த போர் வாள் பூமியில அவதரிக்கிறது தான் பேயாழ்வார அவதரிக்கிறாரு. இதுல இன்னும் பிரசித்தி பற்றி சொல்லும் போது வந்து நம்ம அன்னமாச்சாரியா இருக்காரு இல்லையா, அன்னமாச்சாரியார் அவதாரமே வந்து நம்ம நந்தகியோடு தான். அன்னமாச்சாரியார் பத்தி ஷார்ட்டா சொல்லணும்னா 32,000 ஸ்லோகம், 32,000 பாடல்கள் வெறும் வெங்கடேஸ்வர பெருமாளை பத்தி மட்டுமே, ஸ்ரீனிவாச வெங்கடேஸ்வர பெருமாளை பத்தி மட்டும் பாடியிருக்காரு. அவர் வந்து ரொம்ப பிரசித்தியா சொல்லுவாங்க, அவர் வந்து நந்தகியோட அவதாரம் அப்படின்னு. அதே நம்ம தமிழ்நாட்டுல பேயாழ்வார் அவதரிக்கிறார். இப்ப இந்த பேயாழ்வார் நம்ம பூமியில தமிழ்நாட்டுல எங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மயிலாப்பூர் இருக்கு இல்லையா, திருமயிலைன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, மயிலாப்பூர்ல ஆதிகேசவ பெருமாள் அப்படின்னு அந்த கேசவன் சந்நிதிக்கு முன்னாடி ஒரு பாண்டுல ஒரு குவளையில தான் அவதரிக்கிறாரு நம்ம பேயாழ்வார். பேர்லயே பேயாழ்வார் இருக்கே, என்னது இது இப்படி எல்லாம் இருக்கே அப்படின்னா, பேய்னா பொசஷன் அர்த்தம். நம்ம இப்ப இந்த காலத்துல பாக்குற பேய் இல்ல, பகவானுடைய எப்பவுமே கல்யாண குணங்களிலே மூழ்கி இருக்கிறதுனாலே அவருக்கு பேய் ஆழ்வார். ஆழ்வார்னாலே அவங்க கடல் அளவு பகவத் ஞானமும் பகவத் பக்தியும் வச்சிருக்கிறதுனால தான் ஆழ்வார்ன்ற பேரு. ஆழ்வார்ன்றதுக்கு அர்த்தமே ஆழ்ந்து இருக்கிறவங்க அப்படின்னு. இப்ப ஆனா நார்மலா நிறைய பேர் என்ன மிஸ்யூஸ் பண்றாங்க, எப்படின்னா ஆழ்வான் வேற ஆழ்வார் வேற. ஆழ்வார்கள் 12 பேர் தான். ஆனா இப்ப ஆழ்வான்ன்றது இப்ப பக்தியில நம்மளுக்கு மூத்து யாராவது ஒருத்தவங்க திகழ்ந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆழ்வான்னு சொல்லலாம், ஆழ்வார் சொல்லக்கூடாது. ஆழ்வார்ன்றது அந்த 12 தான். சோ அந்த 12 ஒருத்தர் அந்த பேயாழ்வார், அந்த முதல் 3 ஆழ்வார்ல பேயாழ்வார். இப்போ அந்த இது இந்த சரித்திரம் இதுக்கு முன்னாடி அந்த மாசங்கள்ல யாராவது ஜாயின் பண்ண முடியலன்னா ஒரு சின்ன ஷார்ட்டா ரீகேப் கொடுத்துறேன், ஒரு 4 minutes ரீகேப். என்ன டிஸ்கஸ் பண்ணோம். திருக்கோயிலூர்ன்ற ஒரு திவ்ய தேச பெருமாள், அந்த பெருமாள் வெளியில அப்படியே ஒரு பெருசா இடி மின்னல் அடிக்குது. அப்போ ஒரு சின்ன ஒரு குடிசை மாதிரி இருக்கு. அந்த குடிசைக்குள்ள ஒரு ஆழ்வார் ஃபர்ஸ்ட் வர்றாரு, பொய்கை ஆழ்வார் வர்றாரு. அந்த சின்ன ஒரு குடிசைக்குள்ள வர்றாரு. என்ன வெளியில இப்படி மழை இடி பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ள வந்துட்டு அவர் வெட்டிக்கதை பேசல. உள்ளுக்குள்ள வந்துட்டு பகவான் நாமாவை ஜெயிச்சுக்கிட்டே இருக்காரு. சதா சர்வகாலமும் பகவான் நாமாவை நம்ம சொல்லலாம்னு சொல்லிட்டு மழை இடி முடிகிற வரைக்கும் நம்ம நாமாவை சொல்லுவான்னு சொல்லிட்டு ராம் 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 ராம். ஆனா ராமர் சொல்லியிருக்க மாட்டார், கோபாலன் தானே சொல்லியிருப்பாரு. ஏன்னா அந்த கோவில்ல கோபாலன் தான் பிரசித்தி. ஸோ கிருஷ்ண நாமத்தை தான் சொல்லியிருப்பாரு எனக்கு தெரிஞ்சு. ஸோ அவர் பகவான் நாமாவை சொல்லிட்டே இருக்காரு. அப்போ வந்து டக்குன்னு ஒரு சத்தம் வருது அந்த ஹட்டுல. யாரு இந்த மழையில இடியில நம்மள பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவை இப்படி ஓபன் பண்ண உடனே அந்த சைடு வெளியில வந்து நம்ம பூதத்தாழ்வார் இருக்காரு. அப்ப பொய் ஆழ்வார் சொல்றாரு, ஒருவர் படுக்கலாம், 2 பேர்னா உட்காரதான் செய்யணும் அப்படின்னு. உடனே பூதத்தாழ்வார் சொல்றாரு, பரவாயில்ல, உங்களுக்கு தேவை சாது சங்கம் தான், அது எவ்வளவு கன்ஸ்ட்ரெயின்ட் இருந்தாலும் பரவாயில்ல, சத் சங்கம் தானே ரொம்ப முக்கியம். ஒன்னு அவர் சொல்றாரு, எங்களுக்கு சத் சங்கம் தான் முக்கியம், நீங்க கதவு தோறுங்கன்னு சொன்னா அவர் கதவு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி 2 பேரும் உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ உட்காந்துட்டு இருக்கும்போது திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு 2 பேர் சொல்லிட்டு நாமா சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம ஏன் பகவத் குணத்திலேயே அப்படியே தெளிச்சிட்டு இருக்காங்க. அப்ப திருப்பி டக் டக் அப்படின்னு ஒரு சத்தம் வருது. அப்ப அந்த கதவை அந்த ஹட்டை ஓபன் பண்ணி பார்க்கும்போது 3ஆவதா ஒருத்தர் சொல்றாரு. அப்ப சொல்றாங்க, ஒருவர் படுக்கலாம்னு சொன்னோம், ஒருத்தர் வந்தாரு, இப்ப 2 பேர் உட்காந்துட்டு இருக்கோம், இப்போ 3 பேர் ஆயிடுச்சு, சரி 3 பேர் நிக்கலாம்னு. சோ அந்த இடத்துல 3 பேர் தான் நிக்க முடியும், ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த 3 பேர் நின்றுட்டு பகவானோட கல்யாண குணத்தை பத்தி பேசிட்டு அப்படியே சந்தோஷமா இருக்காங்க. அப்படிதான் முதல் 3 ஆழ்வார்களே பாசுரங்கள் ஆரம்பிக்குது. அப்படி ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது, முதல் ஆழ்வார்ல பொய்கை ஆழ்வார் ஆரம்பிக்கிறார். முதல் பாட்டு, வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராழி நீங்குகவே என்று அப்படின்னு. வையம் தகலியா அப்படின்னு. வையம் தகலியானா பேசிக்கலா அவர் என்ன சொல்றாரு, பிரத்யக்ஷ தீபம். இப்ப பகவான் ஒருத்தர் இருக்காருன்றதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம், ஒரு பூமின்னு ஒண்ணு இருக்கு, இந்த பூமிக்கு மேல இவ்வளவு பெரிய ஒரு சமுத்திரம் இருக்கு, இந்த சமுத்திரத்துக்கு மேல இவ்வளவு பெரிய ஒரு சூரியன் இருக்கு இல்லையா. உபநிஷத்திலே அதெல்லாம் சொல்றது, கண்ணு முன்னாடி நீ இவ்வளவு பெரிய விஷயத்த பாக்குறேன்னு இருக்கும் போதே நீ தெரிஞ்சுக்கோ, காரியம்னு ஒண்ணு இருந்தா அதுக்கு கர்த்தான்னு ஒண்ணு இருக்கணும். when there is creation there should be a creator. அதுதான் பொய்கை ஆழ்வார் போடுற முதல் விளக்கு. அப்போ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம், இதுதான் பர்மனண்டா, இதை வச்சு மட்டும்தான் பகவானை தெரிஞ்சுக்க முடியுமா, அப்ப அவரோட பாட்டு மட்டுமே முடிச்சுக்கலாமே அப்படின்னு பார்த்தா அதுல ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்கு. என்ன சொல்லிடுறேன், வானத்தை எடுத்துப்போம். இப்ப இந்த வானத்தை எடுத்துக்கிட்டோம்னா இது எவ்வளவோ பறவைகள் வந்து இந்த வானத்தை அப்படியே பறந்து போகுது இல்லையா. இப்ப ஆர்டிக் டர்ன்னு சில பேர்டு இருக்கு, 70,000 கிலோமீட்டர் அது பறக்கும் ஒரு வருஷத்துக்கு. ஆனுவலி 70,000 கிலோமீட்டர்ஸ் அது பறக்கும் ஆர்டிக்ல இருந்து அண்டார்டிக். இப்போ அந்த பறவை அந்த ஆர்டிக் டர்னோட பறவையோட சரீரத்துக்குள்ள நம்ம போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, இஃப் யூ ஆர் ஏபிள் டு டிரான்ஸ்மிட், அந்த மாதிரி நம்ம மைக்ரேஷன் ஆயிட்டோம் நம்ம பாடியில, நம்ம என்ன யோசிப்போம், அந்த பறவையோட வரும்போது, ஆஹா இவ்வளோ பெரிய ஒரு ஸ்கை, இவ்வளோ அனந்தமா இருக்கே, அன்லிமிட்டடா இருக்கே, என்லெஸ்ஸா இருக்கே, ஃப்ரீடமா என்னால பறக்க முடியுது, அதனால இந்த வானம் தான் பகவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டிக் டர்ன் நினைக்கலாம். பறவைகள் எல்லாமே அப்படி நினைக்கலாம், தப்பு கிடையாது.
ஆனா என்னன்னா அது ஒரு ஷார்ட் சைட்டட்னஸ். அது வந்து அந்த பறவையோட சரீரத்துக்குள்ள போனா பகவான்ன்றது வானமா தெரியலாம். இப்ப இதே அந்த சமுத்திரத்துக்குள்ள பிரத்யட்சமா போனோம்னா, நம்ம கிரியேஷன்ல சமுத்திரத்துக்குள்ள போனோம்னா திமிங்கலம் என்ன யோசிக்கும்? கடல் ஃபுல்லா என்னால போக முடியுது, எல்லா இடத்துமே என்னால நீந்த முடியுது, அதனால கடல் தான் கடவுள், என்னால இங்கதான் எனக்கு சாப்பாடு கிடைக்குது, இங்கதான் ரத்தனங்களை பாக்குறேன், கோடி கோடியா ஜீவராசிகள் இருக்கு கடலுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீன் யோசிக்கும், திமிங்கலம் யோசிக்கும். சோ அந்த திமிங்கலத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கடல் தான் தெய்வம் இல்லையா? ஆனா அந்த திமிங்கலத்துக்கு தெரியாது ஆகாயம்னு ஒண்ணு இருக்கு, அந்த ஆகாயத்துல ஒரு ஆர்டிக் டர்ன் ஒரு பறவை இருக்குன்றது திமிங்கலத்துக்கு தெரியாது. ஏன்னா அதோட சரீரத்துக்குள்ள அது மாட்டிக்கிட்டு இருக்கு, மாயையோட பவர் அப்படி. ஆனா அந்த ஆர்டிக் டர்ன் பறவைக்கும் தெரியாது இந்த சமுத்திரத்துக்குள்ள இவ்வளவு பெரிய ஒரு உலகம் இருக்கு, சமுத்திரமும் ஒரு கடவுளா இருக்கலாம் அப்படின்றது அந்த ஆர்டிக் டர்ன் பறவைக்கு தெரியாது. சோ இந்த பிரத்யக்ஷ தீபத்துல வந்து நம்ம சயின்டிபிக்கலா we cannot approach காட்ன்றதுக்கு இந்த முதல் பாசுரமே ஒரு பிரமாணம். பிரத்யக்ஷ பகவானை பார்க்கறதுக்கு கிரியேஷன் இருக்கு, ஆனா இது மட்டுமே நினைச்சிடாத ஆகாயம் மாதிரி. நீ ஏன்னா இப்ப நம்மளும் ஒரு சரீரத்துல தான் இருக்கோம். இப்ப பூமியில இருந்த நம்மள மாதிரி மக்கள் என்ன யோசிச்சிருப்பாங்க? பகவான் ஒருத்தர் இருக்கான், இந்த உலகத்துல நடக்கிற ஒரு விஷயத்துக்கும் காலம்னு காரணம்னு ஜோதிஷக்காரங்க எல்லாம் சொல்லிடுவாங்க. இந்த கிரகம் இப்படி இப்படி பயிற்சி, ஆனா இது நடக்குது, சோ நவகிரகங்கள் தான் எல்லாமே கண்ட்ரோல் பண்றதுன்னு ஜோதிஷக்காரங்க எல்லாம் சொல்லிட்டாங்க. ஒருத்தங்க தபஸ்விகள்லாம் என்ன சொல்லிட்டாங்க? எல்லாமே பாப புண்ணியம் தான். ஒரு சாமியார் ஒருத்தர் வராரு, சாபம் போட்டுட்டாருன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு, ஒருத்தர் பிளெஸிங் பண்ணிட்டாருன்னா அது வரம் கிடைச்சிருச்சு, சோ எல்லாமே தபஸ் தான் அப்படின்னு பார்ப்பாங்க. சோ இப்ப நம்மளுமே அந்த சரீர அபிமானத்துல தான் இருக்கும் இல்லையா? சோ இப்போ இந்த பொய்கை ஆழ்வார் அந்த முதல் விளக்க அப்படி ஏத்துறாரு. அப்படி ஏத்துற உடனே பக்கத்துல என்ன பண்றாரு? இதுல ஒரே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் என்னன்னா, இதுல எதுவுமே பொய் கிடையாது. இப்ப அந்த ஆர்டிக் டர்ன் அந்த பறவை நினைக்குது பாத்தீங்களா, அந்த ஸ்கை தான் ஒரு கடவுள்னு, அதே மாதிரி இந்த திமிங்கலம் நினைக்குது பாத்தீங்களா, அந்த சமுத்திரம் தான் பறவை. இது எதுவுமே பொய் கிடையாது. ஏன்னா பகவானுக்கே ஒரு நாமம் இருக்கு, அனந்தன் அப்படின்னு. அனந்த ஆழ்வார் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா? அச்சுதாய நமக, அனந்தாய நமகன்னு சொல்றோம் இல்லையா? அந்த அனந்தானா அன்லிமிட்டெட் ஆப்புலன்சஸ் அர்த்தம். பகவானுடைய குணங்கள் வந்து கணக்கிலே போட முடியாது. இதுதான் பகவானை சொல்லவே முடியாது. எது சொன்னாலும் பகவான் தான். இப்ப நீங்க வந்து இது பகவான் சொன்னா நான் நம்பணும், ஏன்னா இட் கேன் பி ட்ரூ. இதை நான் நம்பலன்னா நான் இரண்யகசிபுன்னு அர்த்தம் இல்லையா? அப்ப பிரகலாதன் மாதிரி பக்தி இருந்தா எல்லாத்துலயுமே பகவானை பார்க்க முடியணும் இல்லையா? சோ அப்ப பகவானுக்கே அனந்தன் இருக்கும்போது அந்த பறவை சொல்றதும் கரெக்ட் தான், அந்த கடல்ல இருக்கிற திமிங்கலம் சொல்றதும் கரெக்ட் தான். ஆனா என்னன்னா இதை தாண்டியும் இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சொல்லணும் இல்லையா? அப்ப பகவானுக்கு அனந்தன்னு பேரு. இதனாலதான் ஸ்ரீமத் பாகவதத்துல ஆழ்வார்கள் சொல்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சும்மா நம்ம தமிழ் பாசுரங்கள்ல இருக்கிறது எல்லாமே இந்த வேதத்துக்கு ஈக்குவலன்ட், வேதாந்தத்துல கொடுத்திருக்கிறதா சொல்றதுக்கு ஸ்ரீ அண்ணா அவர் ஒரு இதுல சொல்றாரு. அங்க முதல் ஆழ்வார்கள் பக்தி பிறந்ததும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த பாசுரங்கள்ல தான் ஆரம்பிக்கிறது, வையம் தகலியான். அதே பிரத்யக்ஷத்தை வச்சுதான் ஸ்ரீமத் பாகவதம் 18,000 ஸ்லோகங்களை கொண்டிருக்கிற அந்த ஸ்ரீமத் பாகவதம், சாட்சாத் கண்ணனே இருக்கிற அந்த ஸ்ரீமத் பாகவதம் ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கிறது? ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாத் இதரதஸ்சார்த்தேஷ அபிக்ஞஸ்வராத். அதாவது ஆரம்பிக்கிறது என்னது? ஜன்மாத்யஸ்ய, இந்த பூமின்னு ஒண்ணு இருக்கு, இந்த பூமிக்கு ஒரு பிறவி இருக்கு, சிருஷ்டி இருக்கு, ஸ்திதி இருக்கு, சம்ஹாரம் இருக்கு. இதுல இருந்து தெரிஞ்சுக்கோ பகவான் ஒருத்தன் இருக்கான், ஆனா அவன் ஸ்வராட், அவன் இண்டிபெண்டன்ட். இந்த பூமி நாளைக்கு அழிஞ்சிடும், ஆனா அவனுக்கு ஒன்றும் ஆகாது. இந்த உடனே